இல்லல்லாஹு இல்லல்லாஹ் இல்லல்லாஹு இல்லல்லாஹ் இல்லல்லாஹு இல்லல்லாஹ். மௌலானா ஹசரத் கூட மைசூர்ல மதரசால உஸ்தாதா இருக்காங்க. ஈரோடுக்காரவங்க மௌலானா ஆஷிக் இவங்க பேரு. ஹசரத் கூட இருக்கிறதுனால சரி அவங்கள பத்தி ஒரு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. ஹஜ்ரத் அவங்க, ஹஜ்ரத்துடைய பேரு முதல்ல ஷேகுனா ஷேக் ரஜப் அலி சாஹிப் தாமத் பரக்காத்தும். அவங்க ஹதரத்துடைய வருகை நாங்க ஈரோடு தரப்புல இருந்து, மற்ற ஊர் அக்கமக்கத்துல இருந்து, தமிழ்நாடு தரப்புல இருந்து ஏறத்தாழ ஒரு 2-3 வருஷமா தகாத வச்சு கூப்பிட்டு 2-3 வருஷத்துக்கு பிறகு இப்போ சஃபருடைய ஏற்பாடு சமீப காலமாக கொஞ்சம் நெருங்கி சஃபருடைய ஏற்பாடு அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நமக்கு எதிர்பார்க்கல, முன்னேற்பாடு எதுவும் செய்யல. நேற்று சாயந்தரம் தான் மௌலானாட்ட ஒரு தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு மக்கள் தேட்ட முடியவங்க ஒண்ணு கூடியிருக்காங்க சொன்னா மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய இடத்துல நம்ம நன்றி செலுத்தக்கூடியதா இருக்கு. ஹதரத் அவங்க, ஹதரத்துடைய ஷேக் இஃப்திகாருல் அவுலியா மௌலானா ஹதரத் மௌலானா முஃப்தி இஃப்திகாருல் ஹசன் காந்தலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காந்தலாவை சேர்ந்த ஒரு ஷேக் சாப். அவர் டெல்லிக்கு பக்கத்துல. இவர் யாருன்னு சொன்னா ஹதரத்துடைய ஷேக்கும் நம்ம மௌலானா சாத்சாவுடைய ஷேக்கும் கூட. நம்ம மௌலானா சாத்சாவுக்கு மௌலானா நானாவும் ஆகுது. இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் தான் வஃபாத் ஆனார். அவரிடத்துல அனுமதியின் அடிப்படையில ஹதரத் அவங்க ஏறத்தாழ 12 வருஷமா மைசூர்ல ஹித்மத் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஹதரத் ஏறத்தாழ அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மைசூருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹதரத் இடத்துல தன்னுடைய ஷேக் இடத்துலயும் ஹித்மத்துல இருந்தாங்க. அதே போல நம்முடைய தாலீம் கிதாப் எழுதின ஷேகுல் ஹதீஸ் ஷேகுல் ஹிந்த் மௌலானா முஹம்மது ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் இடத்துல அவருடைய மகனார் பேர் தல்ஹா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரும் சமீபத்துலதான் வஃபாத் ஆனாரு. அவரிடத்துல 7 வருஷம் அவருடைய சமீபத்துல இருந்து அமல்களை கற்றுக்கொண்டு அவரிடத்துல துவா வாங்கி அவரிடத்துலயும் அனுமதி இருக்கு ஹதரத்துக்கு. அப்போ அவங்க இந்த 2 நபர்களை நீங்க அடிப்படையில இவங்க இடத்துலதான் பெரிய நிஸ்பத் ஹதரத் இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். இந்த நிஸ்பத்தின் அடிப்படையில அவங்களுடைய மஷரான் அடிப்படையில தான் ஹதரத் அவங்க இங்க வந்தாங்க. ஏறத்தாழ 12 வருஷமா உழைப்பு செஞ்சாங்க. இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் புறத்துல நம்ம ஆதரவு வைக்கிறோம், நம்பிக்கையும் வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லி மைசூர்ல. ஏனென்று சொன்னா அங்கே அல்ஹம்துலில்லாஹ் ஹதரத்துடைய ஃபிக்ரின் அடிப்படையில கான்காவும் மஸ்ஜிதும் மதரசாவும் இலாத் கானா எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அங்கே ஏற்பாடாயிருக்கு. இப்போ ஹதரத்துக்கு ஹிலாஃபத்னு சொன்னா அதே ஷேகுல் முஃப்தி இஃப்திகாருல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கலீஃபா, அவருடைய கலீஃபாவின் கலீஃபா ஹதரத், அவருடைய கலீஃபா ஒருத்தர் இருக்கிறாரு, ஹாஜி ஜுல்ஃபிகார் சாப் தாமத் பரக்காத்துன்னு சொல்லி பெங்களூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரிடத்துல இருந்து ஹிலாஃபத் கிடைச்சிருக்கு. அதே போல அதே முஃப்தி இஃப்திகாருல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கலீஃபா ஒருத்தர் இருக்கிறாரு. அதே ஜுல்ஃபிகார் சாப்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம கல்கத்தால, அவரிடத்துல இருந்தும் ஹிலாஃபத் கிடைச்சிருக்கு ஹதரத்துக்கு. இப்போ ஹதரத்துடைய ஃபிக்கர் என்னன்னு சொன்னா இப்படியாக 4 சில்சிலால ஃபிக்கர் ஹிலாஃபத் கிடைச்சிருக்கு. இந்த ஹிலாஃபத் கிடைச்சது எப்படின்னு சொன்னா, இது யார் இடத்துல இருந்து யாரு ஹிலாஃபத் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு 4 சில்சிலாவிலும் அனுமதி இருக்கு. ஆனா அவங்க அமல்களை செய்யக்கூடிய முறை இருக்குது சிஷ்டியா தரிகாவு. இஷ்டியா தரிகாவில தான் அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.
मेरा तारुफ और मेरा पहचान कराया गया कि मैं शाह इफ्तिखारुल औलिया इफ्तिखार नासिर रहमतुल्लाह अलैह के खलीफे के खलीफे हूँ, हज़रत तलहा साहब के खलीफे के खलीफे हूँ, हज़रत अब्दुल रज़्ज़ाक़ साहब भोपाली MP के जमीयत के सदर है उनके खलीफे के खलीफा हूँ, और हुसैन अहमद मदनी रहमतुल्लाह अलैह के खलीफे के खलीफा हूँ, हज़रत फ़कीर अहमद साहब अंडमान के खलीफे हाजी जैनुद्दीन साहब के खलीफे के खलीफा। मेरे प्यारे, ये हमारे भाई मौलाना आशिक साहब ने हजरत के हुक्म पर पहचान कराया। मेरे प्यारे, ये पहचान से, ये लेवल से काम चलेगा नहीं। ये पहचान से और इस लेवल से काम बनेगा नहीं। मेरा और आपका और क़यामत तक आने वाले इंसान का कामयाबी अल्लाह के दीन पर चलने में है। अगर कोई कामयाब होना चाहता है तो अल्लाह के दीन पर चलना पड़ेगा, अल्लाह के हुक्म को मानना और आप अलैहिस्सलाम के तरीकों पर जिंदगी गुजारना। अल्हम्दुलिल्लाह व कफ़ा व सलामुन अला इबादिहिल्लज़ीना इस्तफ़ा अम्मा बअद। ஹஸ்ரத் முதல்ல ஒரு ஹதீஸ் படிச்சாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், நியத்துகள் அடிப்படையில தான் செயல்கள் இருக்குதுங்கிற ஹதீஸ் நம்மளுக்கு முன்னாடி வாசிச்சு காமிச்சாங்க. நம்ம திக்ருடைய மஜ்லிஸ்ல இவ்வளவு தேட்டத்தோட உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் நல்ல நியத்துல தான் வந்து சேர்ந்திருக்கோம். நம்ம வீடுகள்லயே நியத் செஞ்சுட்டு வந்திருப்போம், அல்லது போன வாரம் நம்ம நியத்து வச்சிருப்போம் அடுத்த வாரம் மஜ்லிஸ்ல கலந்துக்கணும். சில பேர் வருஷ ஆரம்பத்துல நியத்து வச்சிருப்பாங்க, இந்த வருஷத்துல அல்லாஹுடைய திக்ருடைய மஜ்லிஸ்ல கலந்துக்கணும். இப்படியாக நியத்தை நம்ம வச்சுதான் இங்க வந்திருக்கிறோம். நியத்தினுடைய அடிப்படையில தான் அமல்கள் இருக்குது. அதற்கு பிறகு ஹஸ்ரத் அவங்க சொன்னாங்க, இப்போ உங்க முன்னாடி என்னை பத்தி அறிமுகம் செய்யப்பட்டது. அவங்க பல பெரியார்களுடைய பெயர் சொல்லி இவங்களுடைய ஹலீஃபா என்பதாக 4-5 பெரியார்களுடைய பெயரை சொன்னாங்க. இவங்க எல்லாத்திட்டத்தும் ஹஸ்ரத்துக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, அவங்களுடைய ஹிலாஃபத் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த லேபிளை கொண்டு, இந்த பட்டத்தை கொண்டு யாரும் வெற்றி பெற்ற முடியாது. நான் இவங்க கூட தொடர்பு வச்சிருக்கேன், இவங்கள்ட்ட இருந்து எனக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பட்டங்களை வச்சு யாரும் என்ன செஞ்சிட முடியாது, வெற்றி அடைஞ்சிட முடியாது. அல்லாஹ் இடத்துல வெற்றி யார் பெற முடியும்னு சொன்னா, யாருடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான தீன் இருக்குதோ, அல்லாஹ்வினுடைய கட்டளை நபியின் வழிமுறை இருக்குதோ, அவங்க மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். வேற வழிகளே இல்லை வெற்றிக்குன்னு சொன்னா. मेरे प्यारे, आज जो आप लोग इस जगह पर जमा हुए हो, ये जगह खानका के नाम से मशहूर होगा या खानका के नाम से बोला जा रहा होगा। ये कुछ लोगों का कहना है कि खानका क्यों जाते हो, जब मस्जिद होता है इबादत करने के लिए, जब कुरान हमारे सामने है, हदीस हमारे सामने है, हदीस होने के बावजूद भी दिन हमारे सामने है, फिर क्यों आप खानकाह को जाते हो। बाज़ लोगों के अंदर ये उलझन होते हैं, आते जाते तो जरूर है किसी की मोहब्बत से, किसी के बुलाने से, पर हमारे अंदर अगर हमें कोई पूछे तो हमारे पास जवाब भी नहीं होता कि ये खानकाह क्या होता है, ये खानकाह क्या होता है। गौर से सुनो, खानकाह जो है कोई दीवार का नाम नहीं है, खानकाह जो है कोई छत का नाम नहीं है, खानकाह कोई फर्श का नाम नहीं है। खानकाह जो है जो दिल में दर्द को लिए बैठा है, उम्मत का जो शख्सियत होता है, जिसे जो है ऊपर से निस्बत मिलती है, वो शख्सियत जहाँ भी होता है वो जगह खानकाह होता है। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. மக்கள் வந்து கான்காவின் பக்கமாக வராங்க, திக்ருடைய மஜ்லிஸ்கள்ல கலந்துக்கிறாங்க. யாராவது கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்துடுறாங்க, இல்ல யாராவது மேல அன்பு இருந்து அவங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த அன்பின் அடிப்படையில வராங்க. ஆனா உண்மையில சொல்ல போனா, நீங்க எதுக்காக கான்காக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா அதற்குண்டான பதில் கூட நம்மள்ட்ட இல்லாம இருக்கிற நிலையும் இருக்கு. ஒரு முஹப்பத்தின் அடிப்படையில ஒன்று கூடுறமே தவிர எதற்காக ஒன்று சேர்றோங்கிற பதில் இல்லாம சில நபர்கள் இருப்பாங்க.
ஹஜ்ரத் சொல்றாங்க, கான்கா என்பது இப்ப நம்ம கூடியிருக்க இந்த 4 செவுத்துக்கு பேரும் இல்ல மேல இருக்கக்கூடிய கூரைக்கு பேரும் கிடையாது. எந்த விதமான வடிவத்துக்கு பேரு கான்கா கிடையாது. அல்லாஹு தஆலாவினுடைய தொடர்பு யாருடைய உள்ளத்தோட இருக்குமோ அந்த நபர் எங்க இருக்கிறாரோ அதுதான் கான்கா. அதுதான் திக்ருடைய சபைகள், திக்ருடைய மஜ்லிஸ்கள் சொன்னாங்க. ये खानका कोई आज का काम नहीं है, ये खानका कोई आजकल का काम नहीं है। ये खानका तो अल्लाह के रसूल हुजूर पाक मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम ने शुरू किया है कि आप को अल्लाह की तरफ से हुक्म हुआ कि वो मजलिस में जाकर बैठो जो बंदा मुझे याद कर रहा हो। तो जरा गौर करो, कुछ लोग जुड़कर अल्लाह का नाम लेने से अल्लाह के रसूल को हुक्म हो रहा है कि जाओ और उस जमात के अंदर आप भी शरीक हो जाओ, वो भी उसमें शामिल हो जाओ। और आप अलैहिस्सलाम जो है खुद फख्र करते हुए फरमा रहे थे कि मेरे उम्मत के अंदर ऐसे लोगों को अल्लाह ने पैदा किया जो मुझे फख्र होता है। इनकी तारीफ अल्लाह खुद फरमा रहे हैं। तो मेरे प्यारे, ये जहां भी ये जो खानका के नाम से जो लोगों ने ये खामखा बना दिया है, ये खानका को जानना पहला जरूरी होता है कि यहाँ क्यों जोड़ा जाता है। आज जो दुनिया के अंदर हमारे और आपके चेहरे पर दाढ़ी और टोपी और जुब्बा नजर आ रहा है, ये 80 साल पहले नहीं था। ये 80 साल पहले अंग्रेजों की जो है ताबे में जब भारत था तो तब जो है लोगों के चेहरे पे दाढ़ी देखना मुश्किल था, चेहरे पे दाढ़ी देखना मुश्किल था। आज से 50 साल पहले तमिलनाडु के अंदर चले जाओ, आप चेहरे पे दाढ़ी और जुब्बा नहीं था लोगों के पास। क्यों नहीं था? क्योंकि यहाँ पर जो है वो दीन की मेहनत शुरू नहीं हुआ था। जो शाह इलियास जी रहमतुल्लाह अलैह ने अपने अल्लाह ने उनके अंदर दर्द दिया था उम्मत का। शाह इलियास जी रहमतुल्लाह अलैह ने जो ये दीन का काम शुरू किया, वो शाह इलियास जी रहमतुल्लाह अलैह कहाँ से आया? वो भी खानका से आया। கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம எல்லாம் இங்க ஒன்று கூடி இருக்குமே, இந்த கான்கா இது இன்னைக்கும் நேத்தோ ஆரம்பிக்கப்பட்ட அமல் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு அமல். நபியை பார்த்து அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டான். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டு இருக்காங்க, நபியை நீங்க அவங்க கூட போய் சேர்ந்து இருங்க என்பதாக அல்லாஹ் நபிக்கு கட்டளையிட்டு அனுப்பிச்சான். அப்ப எந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹு தாலா பெருமைப்படுறானோ, சந்தோஷப்படுறானோ அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நபியை அனுப்பி வைக்கிறான். நபிக்கு கட்டளையிடுறான், நீங்க அவங்க கூட சேர்ந்து இருங்க, அவங்க கூட போய் இந்த மஜ்லிஸ்ல உட்காருங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிச்சு வைக்கிற அளவுக்கு இந்த கூட்டத்தினுடைய மதிப்பு அல்லாஹ் இடத்துல உயர்வானதாக இருக்கு. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம், நம்மள்ட்ட தீன்தாரி இருக்கு, தீனுடைய ஷக்கல், தீனுடைய வடிவம் நம்மளுடைய உடல்கள்ல வெளிப்படுதுன்னு சொன்னா இதுக்கு அசல் காரணம் என்ன? ஒரு 80-100 வருடத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அந்த சமயத்துல இந்த மாதிரி தீன்தாரிகள் யாரிடத்துலயும் வெளியாகாம இருந்துச்சு. தீனுடைய வடிவத்துல ஒரு மனிதரை பார்க்கணும்னு சொன்னா மிகவும் அது சாத்தியமில்லாத விஷயமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா தீனுடைய உழைப்ப ஹஸ்ரத் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உள்ளத்துல போட்டா, அவங்க மூலமாக தீனுடைய உழைப்பு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எல்லா மக்கள்கிட்ட தீன்தாரிகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அந்த இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இந்த தேட்டம் எங்க இருந்து ஏற்பட்டுச்சு? அவங்களுக்கு அல்லாஹுடைய இந்த கான்காவினுடைய பரக்கத்தின் காரணமாக தான் இந்த தீனுடைய உம்மத்தினுடைய கவலை அல்லாஹ்வின் புறத்துல இருந்து அவங்களுக்கு உள்ளத்துல போடப்பட்டுச்சு. क्योंकि मैं उस घर से वास्ता रखा हूँ जो शाह इलियास जी रहमतुल्लाह अलैह के खलीफे थे, हज़रत शाह इफ्तिखारुल औलिया इफ्तिखारुल हसन रहमतुल्लाह अलैह। और हज़रत पीर साहब के जो है 2 बहन, एक इलियास जी रहमतुल्लाह अलैह को दिए थे और हज़रत शेख ज़करिया रहमतुल्लाह अलैह को 2 बहन को दो दिए थे। तो यानी जो है हमारे पीर साहब जो थे वो हज़रत शाह इलियास जी रहमतुल्लाह अलैह के भी साले थे और हज़रत ज़करिया रहमतुल्लाह अलैह के भी साले थे। अब शाह इलियास जी रहमतुल्लाह अलैह का मामूल ये था कि हर हफ्ता पहले अपने शेख के पास जाकर जो है अपनी हफ्ता भर का कारगुजारी सुनाते शेख को कि शेख मुझसे खलील अहमद सहारनपुरी रहमतुल्लाह अलैह के पास जाते और शेख को जो है अपना हालत सुनाते
कि हजरत मेरे अमल का कैफियत ये हो रहा है और वो हो रहा है, सारे कैफियत सुनाकर और जो है अपने अयूब को सुनाकर जो अपनी इस्लाह कराने की कोशिश करते हैं। இந்த விஷயம் நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னா, நான் அந்த குடும்பத்துல தொடர்பு வச்சிருக்கேன். ஷேக் இப்திகாருல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய दो बहन हैं हजरत, அவங்களுடைய 2 தங்கச்சிகள் இருந்தாங்க. ஒருத்தர இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைக்கும், இன்னொரு தங்கச்சிய ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைக்கும் அவங்க கொடுத்தாங்க. அப்ப அந்த குடும்பத்தோட எனக்கு தொடர்பு இருக்கனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய ஷேக் கலீல் அஹ்மத் ராய்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைகிட்ட போவாங்க. போய் ஒரு வாரம் ஃபுல்லா தன்னிடத்த என்ன குறை ஏற்பட்டுச்சு, தன்கிட்ட என்ன பிழை ஏற்பட்டுச்சுங்கிற விஷயத்த காருகுசாரியாக அவங்க முன்னாடி சொல்லுவாங்க. और जब अल्लाह ने उनके दिल के अंदर फिक्र दिया, उम्मत के लिए गम दिया, तो उसके बाद हजरत बहुत बेचैन हुए। तो अपने शेख को कहने लगा कि हजरत मेरे दिल में आ रहा है कि सारे लोग जो मस्जिद से दूर है वो सबको जो है अपनी माल को अपनी जान को कुर्बान कर कर ये सबको मस्जिद के अंदर दाखिल कर दूं। हजरत कि அப்போ அல்லாஹு தாலா உள்ளத்துல இந்த உம்மத் மேல துடிப்ப போட்டானோ இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க ஷேக்ட்ட போய் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஹசரத், என்னுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, எல்லா மக்களும் பள்ளியை விட்டு தூரமாக இருக்காங்க, என்னுடைய உயிர் என்னுடைய பொருள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு எப்படியாவது இந்த மக்களை பள்ளியினோட இணைச்சரணும் அப்படின்னு என்னுடைய உள்ளத்துல தோணுதுன்னு சொல்லி அவங்களுடைய ஷேக் முன்னாடி போய் இந்த விஷயத்தை முன் வைக்கிறாங்க. और शेख ने उनके अंदर फिक्र देखा कि उम्मत का गम इसके अंदर है, तो शेख ने तवज्जो दिया, अल्लाह से दुआ किया कि अल्लाह तू दीन का काम किसी ना किसी से तो लेगा, इलियास से ले ले। तो हजरत शेख की दुआ से जो है अल्लाह ने उनसे उनके दिल को खोला और जो अल्लाह ने ऐसा काम लिया कि पूरे दुनिया के अंदर जो हजारों नहीं लाखों नहीं करोड़ों लोगों को जो है सुन्नत पर अमल करने का जो तौफीक मिला और अल्लाह की राह में जाकर अपनी जिंदगी को बदलने का तौफीक मिला, अल्लाह का ताल्लुक मिला। और वही शेख साद इलियास जी रहमतुल्लाह अलैह का कौल है। हजरत जो है अपनी मलफूजात में लिखते हैं कि मैं जब भी 27 दिन अगर 20 पे 7 दिन अगर मैं फकीरों के, उफादों के, बड़े बड़े उलमाओं के अगर जमात में इसमें भी मैं रहूं तो 27 दिन के बाद 3 दिन में अपने शेख के खानकाह में जाकर वक्त निकालता हूं, इसलिए कि 27 दिन में लोगों को मिलने से जो मेरे दिल के अंदर उयूब और गंदगी आ जाता है वो अपने शेख के पास जाकर जिक्र कर कर दिल को पाक करता हूं। இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட இந்த பேச்சை கேட்டு அவங்களுடைய ஷேக் கலீல் அஹ்மத் ராய்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புரிஞ்சு கொண்டாங்க. இவங்க உள்ளத்துல உம்மத்துக்கு எவ்வளவு கவலை இருக்கு, எவ்வளவு துடிப்பு இருக்குது. உடனே அவங்க அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, அல்லாஹ் தீனுடைய உழைப்ப நீ யாராவது கொண்டு வாங்கி கொள்ற, இந்த நபரை கொண்டு தீனுடைய உழைப்ப வாங்கிக்கொள் என்பதாக துவா செஞ்சு அவங்களுடைய உள்ளத்து மேல தவஜ்ஜு கவனத்தை செலுத்தினாங்க. அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு அவங்களை கொண்டு அல்லாஹ் எவ்வளவு வேலை வாங்கினான்னு சொன்னா முழு உலகத்திலையும் 1000 இல்ல, லட்சம் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் சுன்னத்துல அமல் செய்வதற்கு இந்த முபாரக்கான உழைப்பு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. மக்களுடைய வாழ்க்கையில சுன்னத்துகள் ஹயாத்தாக்குச்சு. இதற்கு அசல் காரணம் அந்த ஷேக்கினுடைய துவாவும் அவங்களுடைய தவஜ்ஜுமாக தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 27 நாள் அவங்க உலமாக்கள் கூட, ஹுஃபாஸ்கள் கூட, ஹாஃபிஸ்கள் கூட இருந்தாலும் 3 நாட்களுக்காக வேண்டி தன்னுடைய ஷேக் கூட இருப்பதை அவங்க அவசியமாக ஆக்கி கொண்டாங்க. ஏன்னு சொன்னா மக்கள் கூட இருந்து ஏற்பட்ட உள்ளத்தினுடைய கரைகளை நீக்குவதற்காக வேண்டி அவங்க தன்னுடைய ஷேக் இடத்துல போய் அதை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி 3 நாள் ஒதுக்குனாங்க. तो मेरे प्यारे ये खानका का मकसद ही यही है कि सिर्फ एक इलियास बनने से काम नहीं चलेगा, दुनिया नहीं बदलेगी। क़यामत तक अल्लाह करे कि हर एक जमाने में जैसे साइलियास रहमतुल्लाह अलैह की जैसा हम सबको बना दे। இந்த கான்ஃபாவினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் அவங்க இந்த வேலையை உருவாக்கிட்டு போயிட்டாங்க, அதை கொண்டு முழு உம்மத்துல தீன்தாரி வந்துருமானா இது பத்தாது, இது போதுமானதாக இருக்காது. ஒவ்வொரு காலத்திலையும் அந்த மாதிரி தீனுடைய உழைப்பு செய்யக்கூடிய மக்கள் உருவாகணும். அல்லாஹு தாலா நம்ம இங்க வந்ததை கபூல் செஞ்சு ஒவ்வொருத்தரை கொண்டு தீனுடைய உழைப்பை வாங்கி கொள்வானா. और तबलीग काम से ये होता है कि आदमी
जुआ के अंदर, दुनिया के अंदर मशगूल होता है, तबलीग काम के बरकत से अल्हम्दुलिल्लाह उनको मस्जिद के अंदर लाया जाता है। और मस्जिद के अंदर लाया जाने के बाद उससे क्या होता है, लोग शरीयत के अंदर आता है। शरीयत के अंदर आने के बाद इमाम साहब को जब नमाज पढ़ता है उसको शौक और ज़ौक़ पैदा होता है कि मैं अल्लाह को देख रहा हूँ और मेरा अल्लाह मुझे देख रहा है। ये एहसास को जब नहीं पाता है तो वो जो है अपने वालिम को पूछता है, इमाम साहब को पूछता है कि हजरत मैं जो है नमाज पढ़ता हूँ पर मैं जमात में जाकर आया, मुझे आप समझ में आया शरीयत मुझे नमाज की आदत पड़ चुका है, पर मैं जो नमाज पढ़ता हूँ नमाज के अंदर मैं अल्लाह को देख रहा हूँ, मेरा अल्लाह मुझे देख रहा है, इसका एहसास नहीं मिल रहा है, तो इसके लिए मैं क्या करना है। तो आलिम में कोई जो उलमा होते वो कहते एक काम करो, तुम अपना दिल का इस्लाह कराओ, कोई शेख से ताल्लुक जोड़कर जो है वो अपने वज़ाइफ बोलेंगे, उससे क्या होगा, वो वज़ाइफ करने से तुम्हारा दिल पाक होगा, तुम्हें अल्लाह का ध्यान सिखाएगा। இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில தாவத்துடைய உழைப்புல அவங்க வேலை செய்யறாங்க, தீனுடைய உழைப்புல இருக்காங்க. பெரும் பெரும் பாவத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த அல்லாஹ்வினுடைய பாதையின் பரக்கத்தால அவங்க பள்ளியினுடைய தொடர்புடையவங்களாக ஆகிறாங்க. தொழுகையினுடைய தௌஃபீக் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப ஷரியத்தை விளங்குறாங்க, ஷரியத்தை விளங்கி அமல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொழுகக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப இமாம் சாப் முன்னாடி தொழுகிறாங்க. அப்ப அவங்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்படுது, நம்ம ஷரியத்தை விளங்கிக்கிட்டோம், அல்லாஹ் என்ன பாக்குறான்னா அல்லாஹ் பாக்குறேன், இந்த உணர்வு ஏற்படுறதுக்கு என்ன செய்யறதுன்னு அவர் போய் இமாம் சாப்ட கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்லி கொடுக்கறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வினுடைய இறை நேசர்களுடைய தொடர்பு ஏற்படுத்துங்க. அவங்களுடைய தொடர்புல நீங்க அவங்க சொல்லக்கூடிய வஸாயிஃப்களை, சொல்லக்கூடிய திக்ருகளை பேணுதலாக செய்யுங்க. இதுல உங்களுடைய உள்ளம் பரிசுத்தப்படும். அந்த பரிசுத்தமான உள்ளத்தோட இப்ப நீங்க அல்லாஹ் முன்னாடி நின்னீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வை பாக்குறத போல, அல்லாஹ் உங்களை பாக்குற போல உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். आप सब सुने रहेंगे कि 6 नंबर के अंदर हम ये बात करते हैं कि जिक्र से ये चाहा जा रहा है कि अल्लाह की ध्यान हमारी जिंदगी में आ जाए। मेरे प्यारे खानका की जो मकसद यही होता है कि अल्लाह का ध्यान हमारे जिंदगी में आ जाए, हमारा कल्ब जो है सालिम हो जाए, हमारा कल्ब जो है पाक हो जाए, हमारा कल्ब जो है नूरानी हो जाए, हमारा कल्ब के अंदर अल्लाह की मारिफत दाखिल हो जाए, हमारे कल्ब के अंदर जो है सुकून आ जाए जो अल्लाह के नाम से मिलता है। நம்ம 6 நம்பர்ல 6 சிஃபாத்துகள்ல சொல்றோம், ஜிக்ரை கொண்டு என்ன எதிர்பார்க்கப்படுது. நம்ம எல்லா நேரமும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையில இருக்கணும், எப்பவுமே அல்லாஹ் என்ன பாக்குறாங்கிற உணர்வுல நம்ம இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது. கான்காவை கொண்டு இதுதான் எதிர்பார்க்கப்படுது. இதே ஜிக்ரை கொண்டு என்னுடைய உள்ளம் சுத்தமாயிரணும், என்னுடைய சிந்தனைகள் சுத்தமாயிரணும், அல்லாஹ்வினுடைய மாரிஃபத்தை எனக்கு கிடைச்சிடணும், அல்லாஹ்வினுடைய நூரை நான் பெற்றுக்கொள்ளணும். இப்படிதான் இந்த நோக்கத்துலதான் இந்த அமல்கள் செய்யப்படுது. अल्लाह खुद अपने पाक कलाम के अंदर फरमा रहा है तअला बिज़िक्रिल्लाहि तत्मइन्नुल कुलूब। तो अल्लाह खुद फरमा रहा है मेरे प्यारे कि जो तुम कहाँ सुकून ढूंढ रहे हो, सुकून तो उसका अल्लाह के जिक्र में है। अल्लाह का जिक्र में, अल्लाह का जिक्र को आप करना कैसा है, अल्लाह के जिक्र को हज़रत हकीमुल उम्मत असफ अली थानवी रहमतुल्लाह अलैह का क़ौल है, किताब में लिखा है हज़रत ने कि हकीमुल उम्मत असफ अली थानवी रहमतुल्लाह ने किताब में लिखा है कि उनसे एक मुरीद ने पूछा कि हजरत जब कुरान हमारे सामने है, हदीस हमारे सामने है, आप सलाम ने फरमाया कि मेरे बाद तुम गुमराह नहीं होगे, ये 2 चीज को पकड़ लोगे, एक तो कुरान और दूसरा हदीस को। मेरे बाद तुम ये 2 को पकड़ के रहना, नहीं तो तुम बहक जाओगे और भटक जाओगे। तो ये 2 चीज तो हम पकड़े हुए हैं, कुरान भी हमारे सामने है, हदीस भी हमारे सामने है, फिर क्यों हमें बैत होना है किसी से, क्यों जो है हमें जो है जिक्र करना है, क्या जरूरत है, हमारे पास कुरान है, हमारे पास हदीस है, हम जिंदगी गुजारेंगे। तो हकीमुल उम्मत असफ अली थानवी रहमतुल्लाह अलैह ने उसके कहा कि भाई बात तो सही है, पर आप मुझे बताओ कि क्या आपको पता नहीं है कि अल्लाह देख रहा है, कि आपको पता नहीं कि अल्लाह हाजिर और नाजिर है, कि आपको पता नहीं कि आपका रब आपसे भी आपके करीब है, आपके रब से भी आपके करीब है, आपके सहवत से भी आपके करीब है, आपके एहसास से भी आपके करीब है। तो उसने कहने लगा मुरीद कि हाँ जरूर बेशक मैं इसको मानता हूँ, पर एक तो आप जब मानते हो ये आपके इल्म में मानते हो, पर क्या ये आपके अमल में आया है कि मेरा अल्लाह मुझे देख रहा है? अगर आता तो आप जिंदगी भर कभी गुनाह नहीं करते। तो इसीलिए जो शेख से जो है जिसको आ गया है, अल्लाह ने अपना इख्तियार दे दिया है, उसी से ही सीखना पड़ता है कि अल्लाह कहना किस तरह है। நம்ம இந்த மாதிரி அல்லாஹ்வை பத்தி நினைவு கூர்றோம். ஷேக் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய முரீத்
அவங்க அவங்களுடைய ஹஸ்ரத்தை கேக்குறாங்க, ஹஸ்ரத் நபி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, குரான் ஹதீஸ நீங்க கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க, இது ரெண்ட நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன், நீங்க இதை தவிர வேற ஏதாவது எடுத்தீங்கன்னா வழி தவறிடுவீங்க என்பதாக நபி இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. குரான் ஹதீஸ் இருக்கிறப்ப நம்மளுக்கு எதுக்கு ஷேக், நம்மளுக்கு எதுக்கு பையத், நம்மளுக்கு எதுக்கு திக்ர் என்பதாக அந்த முரீத் கேட்டாங்க. அப்ப அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க இந்த விஷயத்தை நம்புறீங்களா? அல்லாஹு தாலா உங்களுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறான், உங்களுடைய நாடி நரம்ப விட அல்லாஹ் நெருக்கமானவனாக இருக்கிறான், அல்லாஹ் உங்களை எப்பவும் கண்காணிச்சு கொண்டே இருக்கிறான், அந்த விஷயத்த நீங்க நம்புறீங்களா என்பதாக ஷேக் கேக்குறாங்க. அப்ப அந்த முரீத் சொன்னாரு, ஆமா நான் நம்புறேன், நீங்க உங்களுடைய இல்ம கொண்டு உங்களுடைய கல்வியை கொண்டு நீங்க இதை புரிஞ்சு கொண்டீங்க, ஆனா இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா என்பதாக கேட்டாங்க. இல்லன்னு அவரு சொன்னாரு, அப்ப இந்த உணர்வு ஏற்படணும்னு சொன்னா நீங்க கற்ற இல்ம உங்களுடைய அமல்ல கொண்டு வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு ஷேக்குடைய தொடர்புல இருக்கணும், யார் இந்த உணர்வை பெற்று கொண்டாங்களோ அவங்கள்ட்ட இருந்தா இந்த உணர்வை நீங்க பெற முடியும் என்பதாக சொல்லி கொடுத்தாங்க. एक शेख से जो है एक मुरीद ने अपने इस्लाह के लिए जो है कहा कि हजरत मुझसे बदनजरी हो रहा है, मैं नजर को बचा नहीं पा रहा हूँ, मुझे गैर महरम औरतों से मेरा नजर हटता नहीं है, तो मैं क्या अमल करूं? तो हजरत ने कहा अच्छा ठीक है, आप एक काम करो, मेरे साथ आ जाओ। और शेख जो है अपने मुरीद को लेकर चलते रहे, बाजार में गए और फिर आए, और आने के बाद पूछा कि आपसे अब कितना मर्तबा बदनजरी हुई? तो मुरीद ने कहा कि एक मर्तबा भी नहीं। तो बोला क्यों नहीं हुआ? कि नहीं आप हम मेरे साथ थे इसलिए मुझे बदनजरी नहीं हुआ। तो शेख ने कहा जैसा तुमने मुझे अपने साथ समझे हो उसी तरह हमेशा सोचना कि मेरा साथ मेरा अल्लाह है। இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம், அப்படியே உங்களுக்கு நிஜமானுமே அல்லாஹ் தஆலா உங்க கூட இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு சொன்னா நீங்க ஒருபோது பாவம் செய்ய மாட்டீங்க, அதுதான் அதுக்கு உண்டான அடையாளம், நீங்க உணர்ந்துட்டீங்கிறதுக்கு அடையாளம்னு சொல்லி முன்னாடி சொன்னாங்க. இப்ப அடுத்த விஷயம் சொன்னாங்க, ஒரு ஷேக்ட்ட ஒரு முரீத் போய் சொன்னாரு, ஹஸ்ரத் எனக்கு கெட்ட தீய பார்வை, பெண்களை பாக்குறது, அந்த விஷயங்கள்ல இருந்து என்னால தவிர்த்து கொள்ள முடியல, நான் என்ன செய்யறது என்பதாக கேட்டாங்க. ஷேக் சொன்னாங்க, என் கூட வாங்கன்னு சொல்லி பஜார் கூட்டிட்டு போனாங்க, கடை வீதிக்கு கூட்டிட்டு போனாங்க. கடை வீதி ஃபுல்லா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப அவங்க அழைச்சிட்டு வந்து கேட்டாங்க, இப்ப நீங்க எத்தனை முறை இந்த மாதிரி தவறான தீய பார்வையை பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த முரீத் சொன்னாரு, ஒரு தடவை கூட நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன்னா நீங்க என் கூடயே வந்துட்டு இருந்தீங்க, நீங்க கூட இருக்கிறப்ப நான் எப்படி பாக்குறது என்பதாக நான் அதை தவிர்த்து கொண்டேன். அப்போ ஷேக் சொன்னாங்க, நீங்க எப்படி நான் கூட இருக்கிறத உணர்ந்து தீமையிலிருந்து பாவத்திலிருந்து பாதுகாத்து கொண்டீங்களோ, எப்பவுமே அல்லாஹ் உங்க கூட இருக்கிறாங்கிறத உணர்ந்து நீங்க இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. मैं बात को ज्यादा लंबी नहीं करना चाहता हूँ, शायद यहाँ पर वक्त भी ज्यादा हो गया रहेगा, तो जो बस 2-4 जुमला बस और कहना चाहता हूँ कि कब तक हम इस तरह जिंदगी गुजारेंगे कि हम सब के इल्म में है कि हमारा अल्लाह हमें देख रहा है और उसके बावजूद भी हम ऐसा जिंदगी गुजार रहा है, हम ऐसे अमल करते हैं और उस अमल से सबूत और साबित देते हैं गोया कि नाउज़ुबिल्लाह कि हमारा अल्लाह हमें नहीं देख रहा है, गोया कि ये कुफ्र है। अल्लाह वालों का अक़वाल है कि पल भर के लिए अल्लाह को भूल जाना गोया कि अल्लाह के साथ कुफ्र किए जैसा है। நான் பேச்ச நீளமாக்க விரும்பல, ஏற்கனவே நிறைய நேரம் இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நம்ம எப்போ வரையும் தான் இந்த மாதிரி வாழ்க்கைய பாவத்திலையும் அல்லாஹ் மறந்த நிலையிலையும் கழிச்சிட்டு இருப்போம். பெரியவங்க இறை நேசர்கள் எழுதியிருக்காங்க, அல்லாஹ் மறந்து ஒரு நொடி இருப்பது இதுவும் குஃபர் என்பதாக எழுதியிருக்காங்க. ஒரு நொடி அல்லாஹ் மறந்து வாழ்றது இருக்குது, இது குஃபரில் சேர்ந்தது என்பதாக இறை நேசர்கள் எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம எப்போ வரையும் நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் மறந்து கழிச்சு கொண்டு இருப்போம். எந்நேரமும் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெறணும். मेरे प्यारे ये जिक्र से यही चाहा जा रहा है कि हमारे जिंदगी के अंदर अल्लाह का ध्यान आ जाए। तो मेरे प्यारे आज हम सब ला इलाहा इल्लल्लाह को कहना सीखेंगे। सबसे पहले मैं हदीस का एक हिस्सा में कहता हूँ कि हज़रत अबू हुरैरा रज़ियल्लाहु तआला अन्हु से रिवायत है कि रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया कि ईमान के 70 से भी ज्यादा शाख है, अधिक शाख है
इसमें से अव्वल और अफजल शर्त ये है कि ला इलाहा इल्लल्लाह का कहना है। कहना है, हज़रत अबू हुरैरा रज़ियल्लाहु ताला अन्हु ने फरमाया है, कहना को अब नकल करना है। जब किसी से कुछ नहीं होता हमने कह दिया, तो फिर हम जो मखलूक से कहते हैं कि इससे हुआ, उससे हुआ, इससे हुआ, तो फौरन ये ला इलाहा इल्लल्लाह कहने की जो कड़ियां जुड़ जाते हैं अपने रब से फौरन टूट जाते हैं। நம்ம இதுக்காக தான் திக்ர் செய்யறோம். அல்லாஹ்வினுடைய சிந்தனை ஏற்படணும், அல்லாஹ்வினுடைய நினைவு ஏற்படணும். அதுக்காக தான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய பயிற்சி செய்யறோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் நான் சொல்ல விரும்புறேன். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்துல 70க்கும் மேற்பட்ட ஈமான்ல கிளைகள் இருக்குது. அதுல அஃஸலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல சிறந்தது இருக்கே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்வது. கௌல் சொல்றதுதான் சிறந்தது, அதனுடைய உயர்ந்த கிளை என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. நம்ம இங்க சொல்லி பழகணும், அல்லாஹ்வை தவிர வேற எதை கொண்டு எதுவும் ஆகாதுங்கிறத நம்ம நாவால சொல்லி பயிற்சி செய்யணும். அப்படி நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா நம்ம இது சொல்றதை விட்டுருவோம். உலகத்துல இன்னார கொண்டு இது நடந்துச்சு, இந்த பொருளை கொண்டு இது நடந்துச்சுன்னு சொல்றத நம்ம விட்டுருவோம். எப்போ நம்ம நாவு அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் நடந்துச்சுன்னு சொல்லி பழகிடுச்சு. फिर हम ला इलाहा इल्लल्लाह जिंदगी में ला इलाहा इल्लल्लाह कहते रहेंगे और झूठ बोलते रहेंगे, तो गोया कि अल्लाह के कानून को तोड़ दिया। फिर हमारा ला इलाहा इल्लल्लाह का कहने का कनेक्शन फिर अल्लाह से टूट जाता है। झूठ बोल देंगे या फिर जो गाली बक देंगे या फिर बेवजह किसी पर जुल्म कर देंगे, जबान से किसी का दिल तोड़ देंगे, झूठी गवाही दे देंगे और जो है सूद का गवाही दे देंगे, सूद का लेन देन करेंगे और जो ब्याज का पैसा लेना देना करेंगे, तो मेरे प्यारे ला इलाहा इल्लल्लाह की कनेक्शन हमसे टूट जाएगा। நம்ம நாவால இந்த கலிமாவை முழிந்து பயிற்சி செஞ்சு இத செஞ்ச பிறகு நம்ம மீண்டும் நம்ம வாழ்க்கையில பழைய மாதிரி பாவங்களை செஞ்சிட்டு இருக்கோம். பொய் சொல்றோம், அநியாயம் செய்யறோம், பொய் சாட்சி சொல்றோம், அதே மாதிரி வட்டி வாங்குறோம், லஞ்சங்கள் வாங்குறோம். இப்படியாக நம்ம வாழ்க்கை பழைய மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம கலிமாக்களை சொல்லி ஏற்படுத்தின அந்த தொடர்பு இந்த பாவத்தின் காரணமாக மீண்டும் முறிஞ்சிரும். இப்படியாக நம்ம அல்லாஹ் இடத்துல இணைஞ்சோம், ஆனா இந்த பாவம் இருக்குதே நம்மளுடைய தொடர்பை மீண்டும் துண்டிச்சிருக்கு. इसलिए मेरे प्यारे हमारा ला इलाहा इल्लल्लाह का कहने से कोई अगर बंदा ला इलाहा इल्लल्लाह को इखलास के दिल से जो है पढ़ता हो तो अर्श तक के सीधा पहुंच जाता है। तो हमारे तमाम दिल की तमन्ना और हमारी जरूरत वहीं पर पूरा होना चाहिए। क्यों हमारे तकाजे पूरे नहीं हो रहे? क्योंकि इसलिए कि हमारा ईमान बहुत कमजोर है। ईमान बहुत कमजोर हो गया है और ला इलाहा इल्लल्लाह की जिक्र हमने बंद ही कर दिया है। एक साथी हमारे कुछ साथी हमारे पास आते हैं, तो आने के बाद हमारे वहाँ पर ला इलाहा इल्लल्लाह की जिक्र जो 200 मरतबा चिश्तिया सिलसिले का होता है, हफ्ते में 1 मरतबा रोजाना होता है, और जुमेरात के दिन एक जो है खास बड़ा मजलिस होता है। तो उस मस्जिद में आया तो उसने कहा कि मैंने जिंदगी भर में 200 मरतबा एक साथ ला इलाहा इल्लल्लाह कहा। जिंदगी भर में 1 मरतबा उसने कहा कि जब आया वो खानका में। கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம லா இலாஹா இல்லல்லாஹுடைய இந்த கலிமாவை சொல்றோம். ஹதீஸ்ல வருது, யார் இந்த கலிமாவை நம்ம நாவால இஹ்லாசுடன் சொல்றாங்களோ இது நேரா அர்ஷ் வரை போய் இந்த கலிமா சேருதுன்னு ஹதீஸ்ல வருது. நம்மளுடைய உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு, எத்தனையோ ஹாஜத்துகள் இருக்கு, அதெல்லாம் ஏன் நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொன்னா நம்மளுடைய தொடர்பு அல்லாஹோட துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த கலிமா நாவால கூட மொழியறது இல்ல, எப்படி அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படும்? நம்மளுடைய கான்கால வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை என்ன செய்யப்படுது, 200 முறை லா இலாஹா இல்லல்லாஹ் சிஷ்டியாவுடைய சில்சிலால சொல்லி கொடுக்கப்படுது. அப்போ ஒரு நபர் வந்தாரு, அந்த மஜ்லிஸ்ல கலந்து கொண்டாரு. அவர் சொன்னாரு, நான் வாழ்க்கையில முதல் தடவை 200 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இப்பதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். मेरे प्यारे, आज हम सब मिलकर ला इलाहा इल्लल्लाह कहने का तसव्वुर सीखेंगे जो खानकाह में सिखाया जाता है। सीखेंगे इंशाअल्लाह। நம்ம எல்லாரும் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய எந்த உணர்வுல சொல்லணும், என்ன நினைச்சு சொல்லணுங்கிற அந்த விஷயங்களை கத்துக்கொள்வோம். எது நம்மளுடைய खानकाह சொல்லி தரப்படுதோ எல்லாம் கத்துக்கொள்ளாம இன்ஷா அல்லாஹ். तो जब हम ला कहेंगे तो दिल की तरफ से अपने सर को जो है सीधे कांधे की तरफ लेकर जाएंगे। நம்ம லாங்கிற அந்த வார்த்தை சொல்றப்போ நம்மளுடைய கழுத்தை நம்மளுடைய வலது பக்கமாக இப்படி கொண்டு வருவார். உள்ளத்திலிருந்து நம்மளுடைய இடது பக்க உள்ளத்திலிருந்து வலது பக்கமாக நம்மளுடைய கழுத்தை இப்படி கொண்டு வரணும். और बगैर तसव्वुर के अगर कोई अमल जिक्र करता है तो मेरे प्यारे ये काबिल कबूल नहीं होता, क्योंकि
अल्लाह के जिक्र से ये चाहा जा रहा है कि अल्लाह की ध्यान हमारे जिंदगी में आ जाए। और जिक्र का सबसे पहला अदब ये है, जो हम जिक्र करेंगे उसका अल्फाज दुरुस्त हो, पहला अदब। दूसरा बात यह है कि जो हम जिक्र कर रहे हैं उसका माना हमें पता हो। तीसरा बात, जितनी आवाज से कहे जाए उतना जो है उतनी ही आवाज से जो है जिक्र किया जाए। तो वो तो बाद में इंशाल्लाह मैं कहूंगा। तो पहला जब ला कहेंगे तो सीधे तरफ कंधे की तरफ जो आप चेहरे को क्यों लेकर जाएंगे। खानका में ये सिखाया जाता है कि ला इलाहा इल्लल्लाह को किस तरह दिल में दाखिल किया जाता है। நம்ம திக்ர் செய்யறோம், இதுக்கு அதபுகள் இருக்கு. முதல் விஷயம் இருக்குது, நம்ம எந்த கலிமாவை உச்சரிக்கிறோமோ அதனுடைய பொருள் விளங்கி சொல்லணும். முதலாவது அதப் இருக்குது, அதனுடைய உச்சரிப்பை சரி செய்யணும். எந்த முறையில சொல்லணும், எந்த முறையில வெளிப்படுத்தணுமோ அதனுடைய உச்சரிப்பை சரி செஞ்சு சொல்றது திக்ருடைய முதல் அதப். இரண்டாவது அதப், அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லப்படுது அப்படிங்கறது விளங்குறது. மூணாவது, எந்த சப்தத்துல உயர்த்தி நம்ம சொல்லணும் அதை நான் பின்னாடி சொல்லி கொடுப்பேன். அதையும் நம்ம விளங்கி அந்த அதபின் முறைப்படி திக்ர் செய்யறது. இது கான்கால சொல்லித்தரப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நம்ம எந்த உணர்வுல சொல்லணும், இது எப்படி சொன்னா நம்ம உள்ளத்துல இறங்குமோ அதை உணர்ந்து சொல்லணும். तो ला कहते वक्त तसव्वुर करेंगे कि मेरा दिल के अंदर जो दुनिया का डर, दुनिया के मखलूक का डर, दुनिया के मखलूक से होने का जो है यकीन जो भी है वो सब को मैं ला के तलवार से निकाल कर दिल से फेंक रहा हूँ। லா அப்படிங்கிற வார்த்தை சொல்றப்போ என்னுடைய உள்ளத்துல துன்யாவினுடைய பயம், உலகத்தின் பயம், உலகத்தினுடைய படைப்பினங்களின் பயம், உலகத்தை கொண்டு உலக வஸ்துக்களை கொண்டு ஆகுங்கிற நம்பிக்கை, இது எல்லாத்தையும் என் உள்ளத்துல இருந்து வெட்டி எடுத்து நான் வெளியே வீசுறேன் அப்படிங்கிற சிந்தனையில லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். उसको जब कहेंगे तो फिर अपने दिल की तरफ जो है अपने चेहरे को लेकर आएंगे और लेकर आने के बाद ये तसव्वुर करेंगे, सबसे पहले अपने जात को सामने रखना, अपनी तस्वीर को सामने रखना, इला के तलवार से अपने गर्दन को उड़ा देना कि मेरा खुद की जात से भी कुछ नहीं होता। லான்னு சொல்லிட்டோம். இப்ப இலாஹ அப்படிங்கிற வார்த்தையில நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த பக்கம் திரும்பின கழுத்தை நம்ம மீண்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். நம்மளுடைய முழு உருவத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த சிந்தனையில கொண்டு வரணும். என்ன கொண்டும் எதுவும் ஆகாது, என்னுடைய திறமையை கொண்டும் எதுவும் ஆகாது. இலாஹங்கிற வாளால என்னுடைய திறமை, என்னுடைய சலாஹியத்தை எல்லாத்தையும் நான் வெட்டி எரிஞ்சிட்டேன் என்பதாக நம்ம சிந்தனைகளை கொண்டு வரணும். और जब हाँ कहेंगे तो ये तसव्वुर करेंगे कि जमीन और आसमान के अंदर जितनी भी चीजों से हो रहे हैं मुझे दिख रहा है, जैसे कि जमीन से जो अनाज उग रहा है, कहीं से दूध निकल रहा है, आसमान से बारिश बरस रहा है और चांद और सूरज चमक रहा है, इससे रोशनी दुनिया में पहुंच रहा है। समंदर अपने जो है मुर्दों को फेंक रहा है, समंदर अपने अंदर मखलूक को लिए हुए पाल रहा है। ये सब हा के अंदर, हा जब कहेंगे इला कहकर जो है दिल के तरफ चेहरे को लेकर आना, हा जब कहेंगे तो आसमान की तरफ थोड़ा सर को उठाते वक्त तसव्वुर करना, ये जमीन हत्ता के सातों जमीन और सातों आसमान में जो भी होते हुए हमें नजर आ रहा है, ये सब के सब जो खाली है, इसका खुद का कुछ ताकत नहीं है। நம்ம இலான்னு சொல்றப்போ நம்மளுடைய திறமைகளை உள்ளத்துல இருந்து நீக்கணும். இப்போ இலா சொன்ன பிறகு ஹான் கடைசியில ஒரு வார்த்தை வருது, ஒரு எழுத்து வருது. அந்த ஹா சொல்றப்ப என்ன உணரணும்னு சொன்னா, இந்த 7 வானம் 7 பூமியில இருக்கக்கூடிய எந்தெந்த வஸ்துக்களை கொண்டு எதெல்லாம் ஆகுதுன்னு நம்ம பார்வையில தெரியுதோ, இது எல்லாம் அதனுடைய சக்தியை கொண்டு இயங்கல, இது எல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை கொண்டு நடக்குது அப்படிங்கிற சிந்தனைய இந்த ஹால கொண்டு வரணும். உதாரணத்துக்கு சொன்னாங்க, சூரியன் மூலமாக வெளிச்சம் வர்றது, கடலுடைய தண்ணிகள், அலைகள், அதனுடைய மக்லூக், அதுக்குள்ளார மீனுகளை கடல் வளர்த்திட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம விதை போடுறோம், மரம் வருது, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம். இது எல்லாத்தையும் அல்லாஹ் தான் நடத்தி கொண்டு இருக்கிறான், எதுவும் சுயமா இயங்குறது இல்லைங்கிற நம்பிக்கைய இந்த ஹான் சொல்றப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம மனசுல கொண்டு வரணும். அந்த சமயத்துல நம்மளுடைய தலைய லேசா பூமியில இருந்து வானத்தின் பக்கமாக இப்படி தூக்கணும். அப்ப 7 பூமி 7 வானத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டுதான் இயங்குதுங்கிறத சிந்தனை செய்யும். उसमें जो अल्लाह कहेंगे तो ये तसव्वुर करेंगे कि हाँ पर जो है तसव्वुर होगा, सातों जमीन सातों आसमान में जो भी होते हुए नजर आ रहे हैं, इसका खुद का ताकत नहीं और ये अपनी मर्जी से नहीं कर रहे। एक अल्लाह जब कहेंगे ये सब के सब अल्लाह की मर्जी के ताबे है, अल्लाह के हुक्म के ताबे है।
सब के सब जो है अल्लाह के मोहताज है, सब मखलूक है, अल्लाह ही நம்ம ஹான் சொல்றப்போ எல்லா விஷயத்தையும் உள்ளத்துல இருந்து எடுத்துட்டோம். இப்போ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றப்ப என்ன செய்வோம்? அல்லாஹ் கொண்டுதான், அல்லாஹினுடைய நாட்டத்தை கொண்டுதான், அல்லாஹினுடைய கட்டளை கொண்டுதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு என்ற சிந்தனையை நம்ம உள்ளத்துல கொண்டு வரும். उसके बाद मेरे प्यारे, जब तक आप जिक्र के मानी को समझकर नहीं पढ़ोगे, और खानका में यही सिखाया जाता है, एक बंदा आया हमारे पास जो किसी की आशिक हो गया था बेचारा, कुछ शैतान ने उसके ऊपर, नफ्स ने उसके ऊपर हमला कर दिया शैतान ने, और वो बेचारा रो रहा था, खाली बार बार रो रहा था। क्यों रो रहा था? कि उसे किसी गैर महरम औरत से मोहब्बत हो गया, रात को दिन में खाना पीना सोना सब हराम हो गया। उसके बाद उसने कहा हजरत ऐसा ऐसा मामला है, तो क्या करना है? तो हमने बड़ों से सीखा था, उन्होंने दूसरों की इसी तरह इलाज किया था हमारे शेख ने, कि कोई दीवाना आया और जो है उसने कहने लगा मैं एक लड़की का आशिक हो गया हूँ, उनके घर वाले मुझसे निकाह नहीं देना चाह रहे हैं और मैं उसके बगैर जी नहीं सकता, 24 घंटा रो रहा था। तो हजरत ने इलाज बताया उसे, क्या कहोगे? ला कहोगे कि ये सोचोगे कि मैंने दिल से वो लड़की को निकाल दिया, ला कहोगे मुझे इसकी जरूरत नहीं, हाँ कहोगे मुझे किसी की जरूरत नहीं, इल्लल्लाह जब कहोगे तो अल्लाह से होने के यकीन को रखोगे, मुझे किसी की जरूरत नहीं, जो होता है वो अल्लाह से ही होता है। इसका जिक्र कुछ दिन किया बच्चे ने, तो अल्हम्दुलिल्लाह उसका जो बेचैनी था वो बेचैनी खत्म हो गया। इसी तरह कई मरीज हमारे पास आते हैं, अगर तसव्वुर के साथ मेरे प्यारे थोड़ा सा भी जिक्र करोगे, ध्यान के साथ थोड़ा सा भी जिक्र करोगे, तो ये असर किए बगैर नहीं रहेगा। நம்ம திக்ர் செய்யறோம், வெறும் நாவால செஞ்சுட்டு எந்திரிச்சு போயிடுறோம், நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் அது பார்க்க முடியறது இல்ல. எந்த ஒரு மனிதன் அதனுடைய உணர்வோட உள்ளத்தால அந்த திக்ர செய்வானோ அதனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை அவன் உணரக்கூடியவனாக இருக்கிறான். ஒருத்தர் பெரிய இவங்கள்ட்ட வந்தாங்க, அவர் என்ன சொன்னாரு, ஹசரத் நான் ஒரு பெண்ணு மேல எனக்கு நப்சு ஷைத்தான் வலி கெடுத்துட்டான், எனக்கு அதே சிந்தனையா இருக்கு, இரவு பகலாக அந்த வீட்டு மக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு அந்த நிக்கா செஞ்சு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே எனக்கு முடியாத காரியமாக ஆயிடுச்சு, இரவு பகலாக அதே சிந்தனையில இருக்கிறேன். அப்போ ஹசரத் சொன்னாங்க, எனக்கு என்னுடைய ஷேக்மார்கள் உஸ்தாதுமார்கள் கத்துக் கொடுத்த அந்த பழக்கத்தை அவங்களும் இப்படிதான் இந்த மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் இலாஜ் சொல்லி கொடுக்கறாங்க, அதே மாதிரி நானும் சொல்லி கொடுத்தேன். நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து லா அப்படின்னு சொல்றப்ப என்ன செய்யுங்க, எனக்கு இந்த பெண்ணுக்கு இந்த பெண்ணுடைய முஹப்பத்தை உள்ளத்துல நான் வெளியாக்கிட்டேன். இலா அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணுடைய தேவை எனக்கு இல்ல, ஹான் சொல்றப்போ எனக்கு எந்த வஸ்துனுடைய தேவையும் இல்ல, இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றப்ப அல்லாஹ் மட்டும் எனக்கு போதுமானவன். இதே சிந்தனையில நீங்க இந்த திக்ர கொஞ்ச நாள் செய்யுங்கன்னு சொல்லி கத்து கொடுத்தோம். அவரு கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு, அல்லாஹுடைய கிருபையில என் உள்ளத்துல அந்த விஷயங்கள் அந்த கெட்ட சிந்தனைகள்லாம் போயிருச்சு, இப்ப அல்லாஹினுடைய முஹப்பத் வந்துருச்சுன்னு சொன்னார். प्यारे वक्त भी बहुत हो रहा है, क्योंकि मैं लेट आया हूँ, मुझे पता नहीं किसका क्या तकाजा है, तो फिर भी बात थोड़ा सा मैं और कह देता हूँ कि जब जिक्र करेंगे तो पहला तो यह है कि जिक्र का पहला अदब यह है कि जो हम कह रहे हैं उस पर गौर करेंगे, उस कलमे पर गौर करेंगे, जो मैं कह रहा हूँ उसका जुमला दुरुस्त करेंगे। उसके बाद कहते वक्त जो है ला इलाहा इल्लल्लाह का जो है माने पर गौर करेंगे, और उसके बाद जो है क्या कहेंगे कि मैं कह रहा हूँ ला इलाहा इल्लल्लाह पढ़ रहा हूँ, मेरा अल्लाह सुन रहा है, मेरा अल्लाह सुन रहा है, इल्लल्लाह का मारिफत नूर मेरे दिल में दाखिल हो रहा है और मखलूक मेरे दिल से निकल रहा है, ये तसव्वुर करेंगे। और कल से जो है आज जिक्र करेंगे तो उसको दिन भर में टटोलेंगे, क्या मैंने ला इलाहा इल्लल्लाह कहा, क्या इसका असर मुझ पर पड़ा या नहीं, क्या मेरा माल से होने का, मेरे कारोबार से होने से, मेरे दुकान से होने के अभी भी यकीन बाकी है, तो इस यकीन को जो टटोलते रहे। तो अगर ऐसा नहीं हुआ तो फिर जो है अपने शेख को कहे, अपने उस्ताद को कहे कर जो है अपना इस्लाह कराए कि हजरत मेरा अभी तक यकीन दुरुस्त नहीं हो रहा है, कि अल्लाह से ही होता है, इसका यकीन दुरुस्त करवाइए। நேரம் அதிகமாயிடுச்சு, நானும் லேட்டா வந்தேன், அதனாலதான் உங்களுக்கு என்ன தகாசன்னு தெரியல, நான் விஷயத்த சீக்கிரம் முடிச்சு கொள்றேன். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற திக்ர் செய்யறப்போ முதல்ல அதனுடைய உச்சரிப்பை சரி செஞ்சு சொல்லணும், இரண்டாவது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லணும், மூணாவது நம்ம திக்ர் செய்யறோம் எந்த நியத்துல சொல்லணும், உள்ளத்துல இருக்கக்கூடிய உலகத்தினுடைய முஹப்பத் எல்லாத்தையும் நான் வெளியெடுத்துட்டேன், அல்லாஹினுடைய முஹப்பத்தை உள்ளத்துல கொண்டு வரேங்கிற சிந்தனையில சொல்லணும். இன்னைக்கு சொல்லிட்டோம், நாளைக்கு மீண்டும் நம்ம என்ன
செய்யணும், இந்த கலிமாவினுடைய தாக்கம் என்கிட்ட ஏற்பட்டிருக்கா, இல்ல நான் மீண்டும் உலகத்தின் பக்கம் சாஞ்சிட்டேனான்னு சொல்லி நம்மளைய முஹாசபா செஞ்சு கொண்டே இருக்கணும், ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கணும். இப்படியாக நம்மளுடைய உள்ளத்துல சீர்திருத்தம் ஏற்படல, மீண்டும் உலகத்தின் பக்கமாக சாஞ்சு கொண்டு இருக்கோம்னு சொன்னா நம்மளுடைய ஷேக்மார்கள்ட்ட சொல்லி, நம்மளுடைய பெரியார்கள்ட்ட சொல்லி நம்மளுடைய உள்ளத்தை சரி செய்யறதுக்கு அனுப்பிக்கிற இருக்கணும். और इस्लाह क्या है? ये जो हम खानका में आते हैं, ये जिक्र का मकसद क्या है कि हमारा इस्लाह हो जाए। इस्लाह क्या है? इस्लाह किसका कराएंगे? जो हमारे अंदर बुराइयां हैं, नफसानी ख्वाहिशात हैं, शैतान के वसवसे हैं, जिस पर हम अमल करते हैं, अल्लाह को छोड़कर, अल्लाह के कानून को तोड़कर, मेरे नबी मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सुन्नत को छोड़कर जो कि जिंदगी गुजारते हैं, तो उसी को दुरुस्त करना ही इस्लाह है कि हमारे अंदर की बिगाड़ को दुरुस्त हो जाए, मेरा मनमानी जिंदगी को छोड़ दूं, रब्बानी जिंदगी मेरे जिंदगी के अंदर आ जाए। திக்ருடைய நோக்கத்துல ஒண்ணு என்னன்னு சொன்னா நம்மளுடைய சுய சீர்திருத்தம். இஸ்லாஹ்னா என்ன? அல்லாஹினுடைய கட்டளை நான் முறிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், நபியுடைய சுன்னத்தை விட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், இது இனிமேல் நான் செய்ய மாட்டேன், அல்லாஹினுடைய கட்டளை நபியுடைய வழிமுறையை பரிபூர்ணமாக எடுத்து செய்வேன். இப்படி நம்மளுடைய நப்சு எதெல்லாம் விரும்புதோ, மண்மானி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நான் விட்டுட்டேன், அல்லாஹ் எது சொல்றானோ எது விரும்புறானோ ரப்சாஹி, அதை நான் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டேங்கிற சிந்தனையோட நம்ம இங்க வரோம். और उसके बाद अल्लाह का जिक्र किया जाएगा। अल्लाह जब कहेंगे तो ये तसव्वुर करेंगे, आंखों को बंद रखेंगे। अल्लाह जब कहेंगे तो अल्लाह के नाम का अलिफ अपने दिल से निकालना और अर्श इलाही से अल्लाह का नाम का हा, यानी अल्लाह का नाम का मारिफत का नूर मेरे दिल के अंदर दाखिल हो रहा है, ये तसव्वुर करना। और इस पर क्या करना कि ये भी तसव्वुर करना कि जो अल्लाह की मारिफत का नूर मेरे दिल में दाखिल हो रहा है और मैं अल्लाह को अल्लाह कहकर सुना रहा हूँ और मेरा अल्लाह मुझसे भी मेरे करीब है और सुन रहा है। நம்ம அல்லாஹ்ங்கிற வார்த்தையை திக்ர் செய்யறப்ப சொல்லணும், உள்ளத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வெளியெடுத்துட்டேன். ஆங்கிற வார்த்தையில நம்ம எல்லாத்தையும் வெளியெடுக்கணும். கடைசியில முடிக்கிற சமயத்துல அல்லாஹ்னு முடிக்கிற சமயத்துல அல்லாஹினுடைய அர்ஷில இருந்து நூறு என் உள்ளத்துல இறங்குதுங்கிற சிந்தனைகளை செய்யணும். எப்போ நம்ம இந்த அல்லாஹ்ங்கிற திக்ர் செய்வோமோ இதையும் நம்ம உணர்வுல கொண்டு வரணும். நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர் அல்லாஹ் மிக நெருக்கத்துல மிக சமீபத்துல இருந்து அல்லாஹ் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் அதை கேட்டுட்டு இருக்காங்கிற சிந்தனையை நம்ம கொண்டு வரணும். और उसके बाद अल्लाह कहने के बाद ये भी यकीन रखे कि मेरा अल्लाह कहना कबूल कर लिया। हाजी इमदादुल्लाह महाजिर मक्की रहमतुल्लाह अलैह का से किसी ने कहा कि हजरत हम जो अल्लाह अल्लाह कहते हैं क्या अल्लाह कबूल भी करता है? तो किस तरह हमें समझ में आएगा? तो हाजी इमदादुल्लाह महाजिर मक्की रहमतुल्लाह अलैह ने कहा कि जब तुम एक मर्तबा अल्लाह कहते हो, दूसरा मर्तबा अल्लाह कहने का तुम्हें हिदायत और तौफीक मिलता है, तो समझ लो कि पहला मर्तबा कहना अल्लाह ने कबूल कर दिया। நம்ம அல்லாஹுடைய திக்ர் செய்யறப்போ இதுவும் சொல்லணும், நம்ம அல்லாஹ் சொல்றத அல்லாஹ் கபூல் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த திக்ர செய்யணும். ஹாஜி முஹாஜிர் மக்கி இம்தாதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நம்ம அல்லாஹுடைய திக்ர் சொல்றோம், அது கபூலாகுதா இல்லையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹசரத் சொன்னாங்க, நீங்க முதல் தடவை அல்லாஹ்னு சொன்ன பிறகு இரண்டாவது தடவை அல்லாஹ்னு சொல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா முதல் முறை சொல்லக்கூடிய அல்லாஹ் கபூலாயனதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. திக்ர் செய்யலாம் இன்ஷாஅல்லாஹ்। और जिक्र से जिंदगी बदलना है मेरे प्यारे। अगर आप लोग जो है खानका में यहाँ जुड़ते हो और जुड़ने के बाद अगर हमारे चेहरे नहीं बदलेंगे, हमारे कपड़े नहीं बदलेंगे, हमारे अमल नहीं बदलेंगे, तो होगा क्या कि बदनामी खानका का होगा कि ये सिर्फ खानका जाते हैं, अल्लाह अल्लाह करते हैं और शरीयत इनके पास कुछ नहीं। तो इसलिए मेरा सबसे दरख्वास्त है जो भी खानका से जुड़ते हो सब के सब जो है सुन्नत की पाबंदी करें और जो है पंजोना नमाज वक्त के साथ बाजमात तकबीरुल्लाह के साथ अपने मस्जिद में पढ़े मोहल्ला के, और वो जो है मस्जिद में बैठकर एक वक्त जो है जब मस्जिद पर जमात बैठता है उसमें बैठा करे और तालीम वो मस्जिद में भी जुड़े और अपने घर में भी तालीम का जो है इसका चालू रखे और जो है अपने वक्तन फक्तन अल्लाह के रास्ते में वक्त भी लगाया करे, क्योंकि ये हमारे अकाबिरुन का काम है। तो तस्किया, नफ्स के तस्किया, जिक्र के हल्के और इस्लाह, ये तीन भी जो है तबलीग और दो भी एक है मेरे प्यारे। समझ में आ रहे? तबलीग में भी वही काम सिखाया जाता है जो इसी में सिखाया जाता है।
तो जो है ये दिल पर मेहनत होता है, वो शरीयत पर मेहनत होता है। शरीयत अगर नहीं होगा इंसान के पास तो जो है ये कभी भी जो है उसके दिल के अंदर हकीकत मिलना मुश्किल है। और अगर कोई कहता है कि मेरे दिल के अंदर जो हकीकत है, मैं शरीयत में नहीं हूँ तो क्या हुआ, मुझे नजर नहीं आता, मैं बातिनी में मारिफत में चला गया हूँ, तो वो आदमी हमें बेवकूफ बना रहा है। ठीक है, शरीयत और मारिफत ये दो भी एक साथ जुड़ी हुई है। ठीक है, करेंगे इंशाल्लाह। நம்ம திக்கருடைய மஜ்லிஸுக்கு வரோம். நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய திக்கர் இருக்குதே நம்ம வாழ்க்கையை மாத்தணும். நம்மளுடைய முகத்துல, நம்மளுடைய உடையில, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஷரியத் தீன்தாரி வெளியாகணும். அதுதான் இந்த திக்கருடைய மஜ்லிஸினுடைய நோக்கம். இல்லாட்டி நம்ம இங்க வந்து நம்ம வாழ்க்கையை மாத்தல, நம்ம முகத்துல சுன்னத் வரல, நம்ம உடையில சுன்னத் வரலன்னு சொன்னா மக்கள் சொல்லுவாங்க, இங்க வெறும் திக்ர் செய்வதற்காக போறாங்க, இங்க ஷரியத் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை என்பதாக சொல்லப்பட்டு அப்ப திக்கரை விட்டு மக்கள் தூரம் ஆயிடுவாங்க. நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், எல்லாரும் மஸ்ஜித்ல 5 நேர தொழுகைய பாபந்தியாக தொழக்கூடியவங்களாக இருக்கணும். தக்பீரை ஊலாவோட தொழக்கூடியவங்களாக இருக்க முயற்சி செய்யணும். அவங்களுடைய மஸ்ஜித்ல தொழக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல பள்ளியினுடைய தாலீம், வீட்டினுடைய தாலீம், மஸ்ஜித் வார் ஜமாத்ல செய்யறது எல்லா விஷயத்திலையும் நம்ம கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல நம்ம வந்து ஷரியத்தை கத்துக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையில வெளியாகி கொண்டே இருக்கணும். நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய பொருளை அல்லாஹுடைய பாதையில செலவு பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும்.